எந்த ஒரு நிபந்தனையுமின்றி ஈரான் சரணடைய வேண்டுமென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வற்புறுத்தியுள்ளார். ஈரானிய உச்ச தலைவர் அயத்தொல்லா அலி கொமேனி எங்கு ஒளிந்துள்ளார் என்பது அமெரிக்காவுக்கு நன்கு தெரியும். அவரின் கதையை முடிக்க நீண்ட நேரம் ஆகாது. இருந்தாலும் அவரை நாங்கள் கொல்ல விரும்பவில்லை என ட்ரம்ப் தனது சமூக ஊடகத்தில் கூறியுள்ளார். அமெரிக்க துருப்புகள் மீதும் அமெரிக்க பிரஜைகள் மீதும் பதில் தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற ஒரே ஒரு காரணத்தால் மட்டுமே தற்போது வரை அமைதி காக்கிறோம். இல்லையென்றால் அயத்துல்லா இந்நேரம் அஸ்தமனமாகியிருப்பார். இப்போதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை. நிபந்தனை ஏதும் இல்லாமல் சரணடைந்து விட்டால் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து கொள்ளலாம் என்றார் அவர். ஈரான் இஸ்ரேல் மோதலை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆனால் ஈரானின் பிடிவாதம் என் பொறுமையை ரொம்பவே சோதிக்கிறது என ட்ரம்ப் சினத்துடன் கூறினார். அணு ஆயுதம் தொடர்பில் உடன்படிக்கைக்கு வருமாறுதான் கேட்கிறோம். ஆனால் ஈரான் அடம் பிடிக்கிறது. இது கொஞ்சமும் நல்லதல்ல என ட்ரம்ப் சொன்னார். தெஹ்ரானிலிருந்து 9.5 மில்லியன் குடியிருப்பாளர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என கேட்டுக்கொண்ட பிறகு தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடகத்தில் வரிசையாக வைத்த பதிவுகளில் ட்ரம்ப் இந்த மிரட்டலை விடுத்துள்ளார். 5 நாட்களை கடந்துள்ள ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் கணிசமான சேதங்களை விளைவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவின் உதவியுடன் ஈரானின் அணு ஆயுத உலைகளை அடுத்த சில நாட்களில் இஸ்ரேல் மொத்தமாக தரைமட்டமாக்கிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் தி ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.